அனைவருக்கும் வணக்கம். எத்தனை இலக்குகளை அடைந்திருந்தாலும் அடுத்த இலக்கை அமைத்துக்கொள் என்ற ஜெசிகா ஷாவிச் என்பவரின் பொன்மொழிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு டீச்சர்ஸ் வாண்டட், பிரைமரி டீச்சர்ஸ், ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் வாண்டட் கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னதாக நம்ம ஆசிரியர் மன சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டீச்சர்ஸ் வாண்டடில் பிரைமரி டீச்சர்ஸ் அண்டு ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி டீச்சர்ஸ் பாருங்கள் என்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள், ஆல் சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. பிரைமரி டீச்சர்ஸ்க்கு அனைத்து விதமான பாடத்திற்கும் டீச்சர்ஸ் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கே சயின்ஸில், அப்புறம் சோஷியல் சயின்ஸு, எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் ஹிந்தி அண்டு மாண்டிசோரி ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஹிந்திக்கும் தேவைப்படுறாங்களாம், மாண்டிசோரி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ப்ரைமரியில். அதே மாதிரி பாருங்கள், இந்த ப்ரைமரிக்கு அப்புறம் இதுக்கு குவாலிஃபிகேஷன், ப்ரைமரி நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கணும் டிகிரியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎட் வித் பிஎட்டும் முடிச்சிருந்துருக்கலாம், பிஎட் இல்லாமல் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சில ஸ்கூலில் பார்த்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் ஸ்கூலில் வித் பிஎட் கேட்டுப்பாங்க. இவங்க பிஎட்டு ப்ளஸ் பிஎட் இல்லாமலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், பிஇ கேண்டிடேட்ஸ், பொறியியல் முடிச்சிருக்கவங்க, இன்ஜினியரிங்கில் அந்த மேஜரை பற்றி இவங்க எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் கேன் ஆல்சோ அப்ளைன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், ஹையர் செகண்டரி டீச்சர்ஸில் எந்தெந்த வகுப்புக்குன்னா கிளாஸஸ் வந்து 10th, 11th, 12th இது ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்னு பாருங்கள். 10th, 11th, 12th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஇடி இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு 6 டீச்சர்ஸு வாண்டட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எண்ணிக்கை எதுவும் கொடுக்கல. ஃபிசிக்ஸுக்கு எத்தனை பேர், கெமிஸ்ட்ரிக்கு எத்தனை பேர் எதுவும் கொடுக்கல, காமனாக கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் உள்ளவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. அதே மாதிரி தான் ப்ரைமரி கொடுத்துருக்க மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க எந்த சப்ஜெக்ட்டுன்னு. ப்ரைமரிக்கு அப்படி கொடுக்கல, அனைத்து விதமான சப்ஜெக்ட்டு வேக்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது பிஜிக்கு இதில் என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள். 10, 11, 12 எடுக்கிறவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பிஜி வித்து பிஎட் ஆர் எம்எட். இது கண்டிப்பாக பிஎட்டு அல்லது எம்எட்டு முடிச்சிருக்கணுமா, பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்குரிய குவாலிஃபிகேஷன். ஆனால் ப்ரைமரிக்கு அப்படி இல்லை, வித் பிஎட்டு வித்தவுட் பிஎட்டும் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்குரிய சேலரி எதுவும் கொடுக்கல, அது எல்லாமே நேரிலேயே சொல்கிறோம்ட்டாங்க போல். நீங்கள் நேராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, சர்டிஃபிகேட்டை நீங்கள் த்ரூவாக போஸ்ட்டில் பண்ணலாம், அல்லது மெயில் அனுப்பலாம், அல்லது நீங்கள் நேரடியாக வந்து கொடுக்கலாமா. 3 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இமெயில் ஐடி பாருங்கள், ஆஷ்ரம் HSERD@gmail.com இது இமெயில் ஐடி. அடுத்ததாக பாருங்கள், செல் நம்பரு 7402281230 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலரி எதுவுமே கொடுக்கல. இவங்க வந்து 2025, 26 கல்வியாண்டுக்கான அப்பாயின்மெண்ட்டு, அதுக்காகத்தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வேறு எந்த டீட்டெயில்ஸ் இல்லை, சம்பளத்தை பற்றி கொடுக்கல, லாஸ்ட் டேட்டும் எதுவும் கொடுக்கல, கடைசி தேதி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி அட்ரஸ் பாருங்கள், அந்த ஸ்கூலோட அட்ரஸ் கொடுத்துறாங்க. ஆசாம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கரூர், பைபாஸ் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு 63802 இது பின்கோட் நம்பர். நீங்கள் இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் அனுப்பிக்கலாம். போஸ்டலில் அனுப்பலாம், ஃபோனில் கேட்டுக்கிட்டு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் நேரடியாக போய் கொடுக்கலாம், இமெயில் ஐடி வழியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம அப்ளை பண்ணுறதை வச்சு நமக்கு கால் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் இன்டர்வியூ வச்சுருந்தாங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க இன்டர்வியூ பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்கல, லாஸ்ட் டேட்டும் கொடுக்கல, சேலரி பற்றியும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க போல். நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்ட அளவுக்கு ரிப்ளை பண்ணாங்க. நீங்களும்
ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.